ஹாய் மக்களே. ஸோ பின்னாடி ஒரு சாரீஸ் ஆகுதுன்னு பார்க்குறீங்கன்னா ஆமாங்க, நம்ம இன்றைக்கி வந்துருக்கூடிய இடமே பார்த்தீங்கன்னா நம்ம நிவா சில்க்ஸுக்கு தாங்க வந்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் சீசன் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாங்க மேரேஜ். ஸோ டும் 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 பிபின்னு சொல்லிட்டு நிறைய வீட்டில் சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். அந்த டைமிங்கில் எல்லாருக்கும் காமனாக தேவைப்படக்கூடிய ஐட்டம் பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கான சாரீஸ் தாங்க. மேஜராக அதுதான் அதிகம் ப்ளே பண்ணோம். ஓகேவா? ஸோ அந்த சாரீஸ்லாம் நீங்கள் பெஸ்ட்டாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடின்னு வர வேண்டிய இடம் தான் நம்மளோட பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி நிவா சில்க்ஸுங்க. ஸோ இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சில்கில் ஓன் லூம் வச்சுருக்கிறதால அங்கே நேரடியாக விற்பனை பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வைஸில் ஓவர் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி பீப்புளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ரீட்டைலாக சில ஹோல்சேல் கேட்பாங்க, மொத்தமாக ஹோல்சேல் ரீட்டைல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இவங்க கிட்ட என்னென்னலாம் கலெக்ஷன் இருக்குதுன்றதை இனி நம்ம வீடியோஸில் பார்க்கலாம். எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஐஜி ஸ்கொயர் இருக்கும். அப்படியே டேரக்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நிவா சில்க்ஸ் பார்க்கலாம். அப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இப்படியும் வரலாம், இல்லை நீங்கள் அந்த ரோட்டில் நிற்கும்போது ரெண்டு வழி இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டு வழியாகவும் நீங்கள் உள்ளே வரலாம். ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. லெகங்கா இருக்குது, ஆரி பிளவுஸ் இருக்குது, சில்க் சாரீஸ் இருக்குது. சாரீஸில் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடியோஸில் ஒரு சில சாரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஸோ நிவா சில்க்ஸில் மேரேஜ் கலெக்ஷனுக்கு என்னென்னலாம் வந்துருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா மேரேஜ் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் சில்க்ஸ் நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்குது. கலர் வைஸும் பாருங்கள், நம்ம சார்ட் நிறைய கலர்ஸ் வந்திருக்குது. இப்போ வெட்டிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ மணப்பெண்ணுக்கு மட்டும் நம்மள்ட்ட புடவை இருக்கா அப்படின்னு சொன்னால் இல்லை. என்னென்னா நீங்கள் பர்ச்சேஸ்க்கு உள்ளே வரும்போது ஒரு கல்யாணத்துக்குன்னு உள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ பொண்ணுக்கு மட்டும் இல்லை, நம்ம அம்போகத்துக்கு வச்சு கொடுக்குற சாரீஸு, இப்போ கல்யாணத்துக்கு நம்ம வச்சு கொடுக்குற நம்ம காம்ப்ளிமெண்ட் சாரீஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரியான சாரீஸ் வரைக்குமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம கிஃப்ட் வச்சு கொடுப்போம். நம்ம ரிலேஷனுக்கு உறவு முறைகள் எல்லாருக்குமே நம்ம இப்போது நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு அன்பின் ரீதியாக எல்லாருக்குமே கிஃப்ட் சாரீஸ் வச்சு கொடுப்போம். அது மட்டும் இருக்குது அப்படின்னா நம்ம இப்போ ஜென்ஸுங்களுக்கு வேணும், எனக்கு ஒரே மாதிரியான பேட்டர்னில் ஒரே கலரில் எனக்கு அதே மாதிரி வேஷ்டி சட்டை வேணும்னு கேட்குறாங்க. இன்கேஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போது வந்திருக்கு. இப்போ வெட்டிங்கில் இந்த சாரீஸ் பாருங்கள், இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிஃப்ட் சாரீஸ் தான். கிஃப்ட் சாரீஸ் ஒன்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலர் சார்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் பேஸ்டல் ஷேட்ஸும் இருக்குது. அதேமாரி உங்களுக்கு டார்க் கலர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த மாதிரி டார்க் கலர்ஸ்லேயே நம்மக்கிட்ட நிறைய சாரீஸ் இருக்குது. இப்போ வெளியில் உங்களுக்கு கிடைக்காத எல்லா கலருமே நம்மக்கிட்ட கிடைக்கும். இந்த சாரீஸ்லாம் பாருங்கள், பேஸ்டல் ஷேட்ஸு. இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வருது, அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரீஸ் ரொம்ப அழகான ஒரு சாரீஸ். இது செல்ஃபாகவும் இருக்கும். இதே பேட்டர்னில் நிறைய கலர்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வேணுனாலும் நீங்கள் சாரீஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதில் பட்டு சாரீஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? பட்டு சாரீ மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட காட்டன் வரைக்கும் எல்லா சாரீஸுமே இருக்குது. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் சாரீஸில் வரும் உங்களுக்கு. இது ஃபேன்சி காட்டனில் வரும். இதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே. இப்போ வெட்டிங் கொடுக்கறது மட்டும் இல்லை, எல்லா விதமான சாரீஸும் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் சில்க் தான். சாஃப்ட் சில்க் சாரீஸ் பாருங்கள், கலர் ஒன்றுமே அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு. கலர் கலர் காம்பினேஷனும் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் மைசூர் சில்க்கும் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இது பட்டு செக்ஷன். பட்டு செக்ஷனில் உங்களுக்கு 4000லேருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடம் ஃபுல்லாகவே பட்டு செக்ஷன் தான். இப்போ இந்த இடத்துல அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4000 ரூபாயிலிருந்து 1 லட்ச ரூபாய் வரைக்குமான எல்லா விதமான பட்டு சாரீஸும் இருக்குது. கலெக்ஷன்ஸ் ஒன்றும் அவ்வளோ யூனிக்காக இருக்கும். நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் எங்கேயுமே கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம ரொம்ப பட்ஜெட்டில் உங்கள் பட்ஜெட்குள்ளார நம்ம கம்மி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். தாராளமாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது எல்லாமே பியூர் சில்க்ஸ் தான். இதில் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இந்த கலர் சார்ட் பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு முகூர்த்த பட்டு தான். இப்போ என்கேஜ்மெண்ட்டுக்கு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கும் நிறைய சாரீஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிச்சயதார்த்தத்துக்காக நம்ம
எடுக்கக்கூடிய சாரீஸ் இது. இதனுடைய கலர் சார்ட் பாருங்க, இது ரொம்ப அழகாகவே இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ கல்யாணத்துக்கு உள்ள நீங்க வந்துட்டீங்க, நம்ம ஷாப்புக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா பட்டு சாரீ இருக்கு, நீங்க காம்ப்ளிமெண்ட்டாக வச்சு கொடுக்கறது இருக்கு, அம்போகம் சாரீ இருக்கு, நீங்க எல்லா விதமான சாரீஸும் நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு. இப்போ காட்டன் இருக்கு, பூனம் சாரீ வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லை நம்ம கிட்ட வந்துட்டு எல்லாமே உங்க பட்ஜெட்குள்ள வாங்குற அளவுக்கு தான் இருக்கும். சூப்பர்க்கா. இந்த பொசிஷன் ஃபுல்லாவே வந்து இதுமே உங்களுக்கு வந்து இதுமே சில்க் சாரீஸ் தான். இந்த சாரீஸ் பாத்தீங்க அப்படி சொன்னா இது வந்து டிஷ்யூ சாரீஸ்ல வரும். இது உங்களுக்கு ஓகே, இதுமே வந்துட்டு உங்களுக்கு வெட்டிங் டிஷ்யூ தான். ஓகே, சூப்பர். வெட்டிங் சில்க்ஸ் தான் இது. இது வந்து டிஷ்யூல வரும் உங்களுக்கு. எவ்வளோ ஒரு சாரீஸ்ல நம்ம கிட்ட? சாரீஸை தான் சொல்லிட்டேன் நீங்கள் உங்கள்கிட்ட. இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து 5000லேருந்து 1 lakh வரைக்கும் நம்மக்கிட்ட சாரீஸ் இருக்குது. ஓகே, இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இதுலேருந்தே நாங்கள் பர்சன்டேஜ் பண்ணியே தான் உங்களுக்கு தந்துட்டுருக்கோம். ஓகே, இந்த ரேக்கில் சாரீஸ்ல என்ன சொன்னீங்க? இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சாஃப்ட் சில்க் வரும். இது வந்து உங்களுக்கு கிஃப்ட்டுக்கு வச்சு கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வெட்டிங் சாரீஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க. அடுத்து வந்துட்டு முதல் நாள் ரிசப்ஷனுக்கான பேட்டர்ன்ஸ் நம்ம பார்க்குறோம். பேட்டர்ன்ஸில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சில பேர் வந்து கவுன் கேட்குறாங்க வெட்டிங்க்கு, ஒரு சிலர் வந்துட்டு நம்ம வந்து லெஹங்கா கேட்குறாங்க. இப்போ லெஹங்கா பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி வச்சதும் இருக்கு, இல்லை கலெக்ஷன்ஸ் வந்து வேற இருக்கு. அவங்க வந்து நெட்டில் பார்த்துட்டு எனக்கு இந்த பேட்டர்னில் வந்து எனக்கு லெஹங்கா கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம யூனிட்லேயே, நம்மளுடைய ஓன் யூனிட்லேயே நம்ம வந்து லெஹங்காவும் பண்ணிட்டு இருக்கோம், கவுனும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பிரைடல் மட்டும் இல்ல, கோ பிரைடலுக்கும் சேர்த்தே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கிற பேட்டர்ன்ஸ் தான் இது. இப்போ நீங்க வந்து லெஹங்கா வேணும்னாலும் நம்ம கிட்ட வந்து வாங்கிக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகே, இது ஸ்டிச்சிங் பண்ணி தருவீங்களா? ஸ்டிச்சும் உண்டு. ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கிறது எல்லாமே வந்து செமி ஸ்டிச்ல இருக்கும். நீங்கள் வந்துட்டு வாங்கி வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இல்லை நம்ம நெட்டில் பார்த்துட்டு எனக்கு ஒரு சிலர் வந்து யூனிக்காக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்களா, அவங்களுக்கு வந்து நம்ம கஸ்டமைஸும் பண்ணி தந்துட்டுருக்கோம். ஓகே அக்கா, சாரி பார்த்தாச்சு, லெஹங்கா பார்த்தாச்சு, அடுத்தது என்ன பார்க்கலாம்? அடுத்து நம்ம வந்து ஆரி ப்ளவுஸ் பார்க்குறோம். ஆரி ப்ளவுஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே நம்ம வந்து இப்போ வந்து ரெடிமேட்னா இப்போ வந்து மெட்டீரியலில் வந்து நம்ம ஆரி போட்டு வச்சிட்ருக்குறோம். இப்போ வெட்டிங்க்கு வரவங்க, கோ பிரைடலில் உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த சாரீஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து மேட்சிங் ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்துட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ணியும் தந்துட்டுருக்கோம். அதில் வந்து ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய ஓன் யூனிட்லேயே வந்துட்டு நம்ம ஆரி ப்ளவுஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஒன்ஸ் நீங்கள் வெட்டிங்க்குன்னு நம்ம ஷாப்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெட்டிங் பட்டு புடவை, ஆரி ப்ளவுஸு, லெஹங்கா, நீங்கள் வச்சு கொடுக்குற கிஃப்ட் சாரீஸ்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, பேண்ட் ஷர்ட் வேணாலும் நம்மளே அரேஞ்ச் பண்ணி தரோம். வெட்டிங்கான முகூர்த்தத்துக்கு தேவையான நம்ம வேஷ்டி சட்டையும் பண்ணிட்டு இருக்கோம். டிஷ்யூஸில் வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது டிஷ்யூஸில் வர வேஷ்டி சட்டை எல்லா விதமான கலர்ஸ்லேயும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ சாரீக்கு மேட்சாகவே நம்ம வேட்டி சட்டையுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான எல்லா சாரீஸுமே வந்துட்டு நம்ம யூனிட்ல இருந்து சொந்த யூனிட், எங்களுடைய ஓன் யூனிட்ல இருந்து தான் இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சோ உங்க நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு மதுபாலா. ஓகே, சோ இவ்வளவு நாள் நீங்க ஒரு கடையில பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்களா? நம்ம நிவா சில்க்ஸ் தான் நீங்க வரது ஃபர்ஸ்ட் டைமா? ஆமா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு. ஓகே, சோ வெளிய இருந்து பாக்கும்போது உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும், உள்ள வரும்போது ஒரு மைண்ட் செட் மாறி இருக்கும். அதனால தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க ப்ராடக்ட் எடுத்ததுக்கு அப்புறம்? இங்க ப்ராடக்ட்லாம் நல்ல குவாலிட்டியா இருக்கு. மற்ற கடை கம்பேர் பண்றப்ப இங்க நல்லாவே அஃபோர்டபுளா இருக்கு. எல்லா ரேஞ்ச்லயும் வச்சிருக்காங்க. கலெக்ஷன்ஸும் நல்லா இருக்கு. ஓகே, என்ன ஃபங்க்ஷனுக்கு ஆக்சுவலா நீங்க பிக் பண்ணிருக்கீங்க சாரீஸ்? நாங்க என்னோட பிரதர் இன் லா என்கேஜ்மென்ட்க்கு எடுத்துறோம். சூப்பர் மேடம். சோ மேரேஜ்க்கு நம்ம கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஓகேவா? கண்டிப்பா. ஓகே, நீங்க உள்ள வந்து சாரீஸ் பாத்துருப்பீங்கல, பிரைஸ் வைஸ் எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு கலெக்ஷன்ல எப்படி இருந்தது பாக்கும்போது? பிரைஸ் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. மற்ற கடையை கம்பேர் பண்றப்ப இங்க பியூர் சில்கே ஒரு நம்ம அஃபோர்டபுளாக ஒரு 5000 ஸ்டார்ட் ஆகுது. நல்ல கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க, நிறைய டிசைன்ஸும் இருக்குது அஃபோர்டபுளாகவே. மற்ற கடையில் ஒரு 10,000 இருக்குது, இங்கே ஒரு 5000 அந்த மாதிரி கூட இருக்குது. நல்லா இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி சாரீஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் தான் நிவா சில்க்ஸ். அண்டில் பாய் ஃப்ரம் பை. சி